அடர்ந்த காட்டுக்குள்ள அழகான வீடுகளை கட்டி வாழ்ந்துட்டு வர்ற லக்ஷ்மி குருவி, மீனா கிளி, ஆகாஷ் காக்கா, வாசுகி கொக்கு, சுரேஷ் கழுகு மற்றும் ராதாபுரா என்ற அனைத்து பறவைகளும் வெயில் கால மீட்டிங்கை ஏற்பாடு பண்ணாங்க ஒரு மரத்தின் கிளை மேல. நமக்கு தண்ணி பிரச்சனை ஆரம்பிச்சிடுச்சு. அட ஆமாப்பா, காத்துக்குள்ள எந்த பக்கமாக பார்த்தாலும் காஞ்சி போன நதிகள், கிணறுகள் இந்த மாதிரி தான் தென்படுது. ஆனால் எங்கேயுமே ஒரு சட்டி தண்ணி கூட தெரிய மாட்டேங்குது. அப்படின்னா நம்மளுடைய தாகம் எப்படி தீரும்? வேற என்ன, ஆளுக்கு ஒரு திசையில் போய் தண்ணி எங்கே இருக்குன்னு தேடி வரணும். அப்படி ஒரு வேளை எந்த பக்கம் தண்ணி அதிகமாக இருக்கும் அந்த பக்கமாக தான் நம்ம போய் வாழணும். இதை தவிர வேற வழி கிடையாது. நினைச்சு பார்க்கும்போது அந்த ஆகாஷ் காக்கா சொல்றது சரியாதான் படுது. இதுல உன்னுடைய கருத்து என்ன மீனா? எனக்கு பேச வார்த்தைகளே வர மாட்டேங்குது. நான் லக்ஷ்மி மேலே பயங்கர கோபத்தில் இருக்கேன். என் மேலே கோபமா இருக்கியா? எதுக்காகன்னு உனக்கு தெரியாதா? அட, இது ரொம்ப நல்லா இருக்குமா? உனக்கு என் மேலே என்ன கோவம்னு எனக்கு எப்படி தெரியும் மீனா? ஆமாம், உனக்கு எப்படி தெரியும்? ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது எல்லாரும் கூடயும் சேர்ந்து இருந்து எல்லாரையும் சிரிக்க வச்சு எல்லாரும் கூடயும் ஒன்றா இருந்த. எப்போ எங்கள் கூட்டத்துக்கு உன்னை தலைவி மாதிரி ஏற்றுக்கிட்டோமோ அப்பா உன்னோட நிஜஸ்வரூபம் தெரிஞ்சது. இதோ பாருடி, என் மேலே கோவமோ இல்லை மனசில் ஏதாச்சும் வச்சுக்கிட்டீங்கன்னா டைரெக்டாக நேரடியாக என்கிட்டயே சொல்லிடு. அதை விட்டு ஏதோ இந்த மாதிரி சுற்றி வலிச்சு பேசுறது இதெல்லாம் பண்ணாத, சரியா? புரிஞ்சதில்ல? ஆமாடி மீனா, இப்போ உனக்கு கோவம் வர்ற அளவுக்கு அப்படி லக்ஷ்மி குருவி என்ன பண்ணிட்டான்? அப்படி ஆகாஷ் காக்கா கேட்ட உடனே அந்த மீனா குருவிக்கு இன்னும் பயங்கர கோவம் வந்தது. அட நீ ஒருத்தண்டா, முன்னும் பின்ன எதுவும் பார்க்காம எப்போ பார்த்தாலும் அவளுக்கு நீ சப்போர்ட்டாக பேசுவேன் என்னன்னு தெரில. அந்த விதமா சட்டமிட்டு சொல்லுவா. இதை பாருடி, உனக்கு லக்ஷ்மி மேலே அவ்வளோ கோவம் இருக்குன்னா ஏதோ கண்டிப்பாக நடந்தே இருக்கும். அப்படி உன்னுடைய பர்சனல்னா எங்கள் முன்னாடி திட்டாத. நாங்கள் இல்லாதப்ப நீ அவளை திட்டு. அதனால அவங்க சொல்ல வந்தது புரிஞ்சதில்ல. நான் எல்லாம் இப்போ அவளை திட்டாதன்னு சொல்லலை. அட, முதல்ல உனக்கும் எனக்கும் என்ன பிரச்சனைன்னு சொல்லு. பர்சனலாக எந்த ஒரு கோவம் இல்லை. அப்படின்னா உன்னுடைய கோவம் எனக்கு புரிஞ்சுதுடி. வெயில் இப்படி அடிக்குது, எல்லா இதுலேயும் முன்னாடி முன்னெச்சரிக்கையாக இருக்கிற நீ தண்ணி விஷயத்தில் எதுக்காக இல்லைன்னு தானே கோவம்? ஆமாடி வாசுகி, அந்த விஷயத்துல தான் எனக்கு பயங்கர கோவம் இருக்கு. லக்ஷ்மியை எட்டி மிதிக்கணும் போல தோணுது. இதில் அவளுடைய தப்பு எதுவும் கிடையாதுடி. லக்ஷ்மி சொன்ன வழியை நம்ம யாரும் பின்தொடரல. ஆனால் அவள் முன்னெச்சரிக்கையாக கொஞ்சம் சேர்த்து வச்சதுனால அந்த தண்ணி இத்தனை நாள் நம்மளால் உயிர் வாழ முடிஞ்சுது. ஆனால் இப்போ அவளாண்ட தண்ணியும் கிடையாது. அதனால தான் நமக்கு தண்ணி பிரச்சனை ஆரம்பிச்சிடுச்சு. அப்படி சொன்ன மீனாக்கிளி கோவத்தை குறைச்சிக்கிட்டு தனக்குள்ள தானா, அட இவன் என்னாண்ட வந்து அந்த லக்ஷ்மிக்கு முன்னெச்சரிக்கையே கிடையாது, அவளால் தான் இன்னைக்கு நமக்கு தண்ணி பிரச்சனை வந்ததுன்னு என்ன ஏற்றி விட்டுட்டா. ஆனால் இப்போ அவளுக்கு ஃபேவரா பேச என்ன கெட்டவ மாதிரி ஆக்குறா. இவனை எனக்கு சுத்தமாக புரியல. அப்படி நினைச்சுக்கிட்டே ஆனா வெளியில மட்டும் என்னுடைய கோவம் முழுக்க எதுக்காகனா இன்னும் முன்னெச்சரிக்கையே கவனமாக இருந்திருந்தா இந்த தண்ணி பிரச்சனை வந்திருக்காதுன்னு அந்த விதமா கவர் பண்ற மாதிரி பேசுவா மீனாக்கிளி. அதை எல்லாத்தையும் கேட்டு ரொம்பவே நிம்மதி அடைவாங்க அங்க இருக்கிற பறவைங்க. சரி வாங்க, ஆளுக்கு ஒரு திசையில போய் தண்ணியை தேடிட்டு வரலாம். அந்த விதமா சொன்ன உடனே அங்க இருந்த எல்லா பறவைகளும் ஒவ்வொரு திசையில பறந்து போனாங்க. அப்போ லக்ஷ்மி குருவி பானையை எடுத்துக்கிட்டா, ஆகாஷ் காக்கா பக்கெட்டை பிடிச்சுக்கிட்டான், மீனா கிளி குடம் மற்றும் ராதா குருவி வாட்டர் டின். ஆனா ஒரு சுரேஷ் கழுகு மட்டும் ஜக்க பிடிச்சுக்கிட்டு இந்த விதமா எல்லா பறவைகளும் ஏதோ ஒண்ணு பிடிச்சுக்கிட்டு ஒவ்வொரு திசையில பறந்து போயிட்டு இருந்தாங்க தண்ணியை தேடி. ஆனா அவங்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட எங்கேயுமே தென்படல. சுற்றி சுற்றி பார்த்தா அவங்க ரொம்பவே சோர்வடைஞ்சாங்க. அதே நேரம் சாயந்தரம் ஆனதுனால எல்லா பறவைகளும் ஒண்ணு சேர்ந்து மரத்தின் கிளை மேல உட்கார்ந்தாங்க. அப்ப அவங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி தண்ணி நிரப்பப்பட்ட ஒரு டப்பு தென்பட்டுது. அப்ப பறவைகள் ரொம்பவே சந்தோஷப்பட்டு தண்ணி எனக்குன்னு ஒருத்தரா சண்டை போட்டுக்கிட்டு திட்டிக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப அவங்க மத்தியில இருக்கிற அந்த சுரேஷ் கழுகுக்கு ஒரு கெட்ட எண்ணம் தோணுச்சு. எப்படியாச்சும் அந்த தண்ணியை தன்னுடைய சொந்தமாக்கிக்கணும்னு பார்த்தான். அப்ப கோவத்தோட, அட போதும் நிறுத்துங்க, நம்ம நண்பர்கள் என்ற விஷயத்த நீங்க சுத்தமா மறந்து போயிட்டீங்க. நான் இப்போ ஒன்னு சொல்றேன் கேளுங்க. தலைமையில கற்களை வச்சுக்கிட்டு அந்த டப்பு சுற்றி நிக்கலாம். யாரு கடைசி வரைக்கும் நிப்பாங்களோ அவங்களுக்கு தான் அது. மற்றும் அவங்க ஜெயிச்ச மாதிரி அவங்க பாவப்பட்டு தண்ணி கொடுத்தாங்கன்னா அது குடிக்கல. என்ன சொல்றீங்க? அங்க இருந்த பறவைகள் ஒருவேளை சுரேஷ் கழுகு சொன்னது ஒத்துக்கலன்னா தனியா இருக்கும்போது யாரெல்லாம் ஒத்துக்கலையோ அந்த சுரேஷ் கழுகு அவங்கள வேட்டையாடி கொண்டு சாப்பிட்டுருவாங்கன்னு நல்லாவே தெரியும். அதனால யாரும் எதிர்த்து பேசாம அந்த சுரேஷ் கழுகு சொன்ன மாதிரியே ஒத்துக்கிட்டாங்க எல்லாரும். அப்போ உடனடியாக எல்லா பறவைகளும் தங்களுடைய தலைகள் மேல கற்களை வச்சுக்கிட்டு அந்த தப்பை சுற்றி நின்னுக்கிட்டு போட்டிய ஆரம்பிச்சாங்க. மேல பயங்கரமா வெயில் அடிக்குது ஒரு பக்கம். அப்படி ரொம்ப நேரம் கழிஞ்சு போகும். அப்ப அந்த சுரேஷ் கழுகு மீனா கிளியை பார்த்து கண்ணடிப்பான். அதனைத்தும் கவனித்து புரிஞ்சுக்கிட்ட அந்த குருவி, இனி என்னால முடியாது, நான் ட்ராப் ஆயிட்டேன் அப்படி சொல்லிட்டு கிளம்பி போயிடும். அந்த விதமா
டைமும் கூட கூட எல்லா பறவைகளும் ஒருத்தர் அவங்களால முடியாதுன்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி போக ஆரம்பிப்பாங்க. இன்னொரு பக்கம் அந்த தண்ணி வெயிலுக்கு ஆவியாயிட்டு இருந்தது. அப்படி எல்லாரும் போன பின்பு அந்த டப் மேல சுரேஷ் கழுகு மட்டும் இருக்கும். அந்த சுரேஷ் கழுகோட வெயிட் டப்பை கவுத்துரும். அதுல இருந்து தண்ணி பூரா கீழே கொட்டிடும். அப்படி தண்ணி பூமிக்குள்ள கவுந்த உடனே அது முழுக்க பூமியை அப்படியே அப்சார்ப் பண்ணிக்கும். அதோட அந்த கழுகோட ஆசையும் நிராசையா மாறிடும். அங்க இருந்து அழுதுகிட்டு அந்த கழுகு புறப்பட்டு போயிடும். கொடுமைப்படுத்துற புறா டீச்சர். ஸ்கூலுக்கு போக மாட்டேன் என்று அடம் பிடிச்சிட்டு இருக்கிற மகள் கீர்த்தி குருவியை கிட்ட அழைச்சிக்கிட்டு ரொம்ப அன்பா கேட்பாங்க தாய் காவியா குருவி. முதல்ல நீ அழுவாதடா கண்ணா, அந்த கண்ணீரை தொடச்சுக்கோ, நீ ஸ்கூலுக்கு போக தேவையில்லை. அப்படி சொன்னோடனே அந்த கீர்த்தி குருவி அழுறதை நிறுத்திட்டு தன்னுடைய கண்களை தொடச்சிப்பா. இப்ப சொல்லுடா தங்கம், எதுக்காக நீ ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்ற? ஸ்கூல்ல யாராச்சும் உன்னை திட்டுறாங்களா, ஏதாவது சொல்றாங்களா? அது வந்து மம்மி. பயப்படாம என்கிட்ட சொல்லுமா, நான் உன்னுடைய அம்மா. என்கிட்ட எல்லாமே நீ தைரியமா சொல்லலாம். என்னை பார்த்து நீ பயப்பட தேவையில்லை. நான் உன்னை அடிக்க போறதும் இல்லை, திட்ட போறதும் இல்லை. மம்மி, அது வந்து என்னுடைய ஸ்கூல்ல ராதாபுரான்னு ஒரு புது டீச்சர் ஜாயின் பண்ணிருக்காங்க. அவங்க கொடுத்த ஹோம்ஒர்க் பண்ணாட்டியும் இல்ல அவங்க சொன்ன சப்ஜெக்ட் படிக்காட்டியும் பயங்கரமா அடிப்பாங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப மோசமா பனிஷ்மெண்ட்டும் தருவாங்க. உன்னை எப்பயாச்சும் அப்படி அடிச்சாங்களாம்மா? ஆமா மம்மி, என்ன அடிச்சாங்க நேத்து. நான் கிளாஸ் ரூம்ல நல்லபடியா ஒழுங்கா எழுதிட்டு இருக்கேன். அந்த மேடமோட பொண்ணு அட்டகாசம் பண்ணி என்ன மாட்டி விட்ட. அதோட அந்த மிஸ் என் மேல கோவத்துல ஐஸ் கட்டி மேல நிக்க வச்சாங்க. அது ரொம்பவே சில்லுன்னு இருக்கிறதுனால நான் அப்படியே இப்படி நகரும் போது என்னுடைய ஒரு கையை உங்க பொண்ணு ரொம்ப கெட்டியா பிடிச்சுக்கிட்டேன், மற்றும் உன்னோட கையை சுரேஷ் கழுகோட பையன் கெட்டியா பிடிச்சுக்கிட்டாமா. அப்படி சொல்லிக்கிட்டு திரும்பி மறுபடியும் அழுக ஆரம்பிப்பா. அதை பார்த்த தாய் காவிய குருவிக்கு மகளோட கஷ்டத்தை பார்த்தோன்னே ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. மற்றும் அந்த தாய் குருவியோட கண்ணிலையும் தண்ணி வந்தது. மற்றும் மகளை பிடிச்சி அழுணும் போல தோணுச்சு. ஆனா தான் அழுதா தன்னுடைய மகள் இன்னும் பயப்படுவான்னு தன்னுடைய சோகத்தை உள்ளுக்குள்ள மறைச்சுக்கிட்டு தன்னுடைய கண்கள்ல இருந்து வர தண்ணியை தொடச்சிப்பா. நீ ரெஸ்ட் எடுத்துக்கோட தங்கம், நான் போய் ஸ்கூல்ல இதை பத்தி பேசிட்டு வரேன். வேணாம் மம்மி, வேணாம். இப்ப மறுபடியும் நீங்க போய் கேட்டீங்கன்னா ஒன்னும் திரும்பி அடிக்க மாட்டாங்க. நீ ஒன்னும் பயப்படாதம்மா. ஒருவேளை பசங்க தப்பு பண்ணா அவங்கள கண்டிக்கணும், ஆனா இந்த விதமா பயன்படுத்த கூடாது. எப்படியும் உனக்கு ஃபீஸ் கட்டுற வேலை இருக்குல்ல, அந்த காசுக்காக நான் போயிட்டு வரேன். அந்த காசு கிடைச்சோன்னே நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு வரலாம். அந்த விதமா சொல்லிட்டு வீட்டுல இருந்து கிளம்பி போவா. இன்னொரு மரத்தின் மேல இருக்கிற ஆகாஷ் காக்காவோட வீடு அது. மகள் நவ்யா காக்கா ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கா. இதை பாருமா கண்ணு, ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்கிறேன். சரி, நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் எதுக்காக போக மாட்டேன்னு காரணத்தை சொல்லு. ஒருவேளை ஸ்கூலில் உன்னை யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்களா, இல்லை காசு கட்டலன்னு ஏதாச்சும் திட்டினாங்களா? சொல்லுமா கண்ணு. என்னை யாருமே அடிக்கலப்பா. ஆனா கீர்த்தி குருவி, எங்க ராதாபுரா டீச்சர் அவங்க மகள் பண்ண தவறுக்கு அவளுக்கு தண்டனை கொடுத்தாங்க. அந்த கீர்த்தி தான் பண்ணலன்னு எவ்வளவு சொன்னாலும் சுத்தமா கேட்டுக்கவே இல்லை அவங்க. ரொம்ப கொடுமையான எழுதிட்டு இருக்கிற கை மேல ஓங்கி அடிச்சாங்களா, இல்லை நடக்கிற காலில் அடிச்சாங்களா? சொல்லுமா. ஒருவேளை இந்த ரெண்டு இடத்துலையும் இல்லாமல் பறக்கிற ரெக்கை மேலே அடிச்சாங்களா? எங்கே அடிச்சான்னு சொல்லுமா கண்ணு. அடிக்கலப்பா, ஐஸ் கட்டி மேல ரொம்ப நேரமா நிக்க வச்சாங்க. அந்த கீர்த்தி குருவி ரொம்ப அழுதாலும் கொஞ்சம் கூட விடவே இல்லப்பா. எங்க புறா டீச்சர் அவங்களுடைய மகள் சொன்னது தான் கேட்பாங்க, ஆனா நாங்க எவ்வளவு சொன்னாலும் சுத்தமா கேட்டுக்க மாட்டாங்கப்பா. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த காவியா குருவி ஆகாஷ் காக்காவோட வீட்டுக்கு வந்திருக்கும். அண்ணே, வீட்டுல இருக்கீங்களா? இருக்கேன் தங்கச்சி. அப்படி பதில் கொடுத்து ஆகாஷ் காக்கா வெளியில வந்தது. அண்ணே, உங்களுக்கு காசு கேட்டு இருந்தல்ல, அது கொஞ்சம் கொடுக்குறீங்களா? கண்டிப்பா தரேன் தங்கச்சி. ஆமா, அப்போ கீர்த்தி குருவி எப்படி இருக்கா? ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அழுகுறான் அண்ணா. ஆமா, என்னுடைய மகள் நவ்யா குருவியும் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அழுதுட்டு இருக்கிறா. முந்தா நேத்து கீர்த்திய கிளாஸ்ல தண்டிச்சாங்களாமே, அதை பார்த்து ரொம்பவே பயந்து போயிருக்கா. அதான் நீங்க காசு கொடுத்தீங்கன்னா அதை எடுத்துக்கிட்டு ஸ்கூல் பிரின்சிபல் மேடம் இருப்பாங்களே, அவங்க முன்னாடி கொஞ்சம் சத்தமா பேசுவேன். நீங்களும் வரீங்களா அண்ணா? நம்ம 2 பேரும் போனா என்ன நல்லா இருக்கும் தங்கச்சி. நம்ம கூட சேர்ந்து மீனாக்கிளியும் மற்றும் வாசு கொக்கையும் சேர்ந்து அழைச்சிட்டு போகலாமே. அவங்க வரமாட்டாங்க அண்ணா, அடி விழுந்தது என்னுடைய மகளுக்கு தானே. அப்படின்னா நம்மளே போகலாம். இரு தங்கச்சி, நான் உள்ள போய் காசு கொண்டு வரேன். அப்படி சொல்லிட்டு அந்த ஆகாஷ் காக்கா வீட்டுக்குள்ள போய் காசை கொண்டு வந்து அந்த காவியா குருவி கையில கொடுப்பான். அந்த காசை வாங்கிக்கிட்டு உடனடியாக அந்த காவியா குருவி அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. சரியா 1 மணி நேரம் கழிஞ்ச பின்பு அவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அங்கிருந்து ஸ்கூலுக்கு புறப்பட்டாங்க. அப்போ ஸ்கூலுக்குள்ள பிரின்சிபல் சாரதா கிளி முன்னாடி காவியா குருவி மற்றும் ஆகாஷ் காக்கா தங்களுடைய மகள்கள் கூட சேர்ந்து உட்கார்ந்தாங்க. என்னங்க அவ்வளவு மோசமா நடந்ததா? ஒருவேளை அப்படி நடந்திருந்தா என்னுடைய பார்வைக்கு வந்திருக்குமே. அப்படி நடந்திருக்காது. எங்களுடைய பசங்க போய் சொல்லி இருக்க மாட்டாங்கல்ல.
அதான் அந்த கிளாஸ் ரூமில் சிசிடிவி கேமரா இருக்குல்ல, அதுக்குள்ளே பாருங்க, உண்மை என்னன்னு தெரிய வரும். அப்படி சொன்ன உடனேயே ஒரு நிமிஷம். அப்படி சொல்லிட்டு அவங்க முன்னாடி இருக்கிற கம்ப்யூட்டர்ல சிசிடிவி கேமராவை ஆன் பண்ணி பாப்பாங்க. அப்ப அதுல ராதாபுராவோட மகள் அட்டகாசம் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா டீச்சர் ராதாபுரா கீர்த்தி குருவிக்கு தண்டனை கொடுப்பாங்க. அதோட காவிய குருவி மற்றும் ஆகாஷ் காக்கா ஒன்னும் பயங்கரமா சத்தமிடுவாங்க மற்றும் சாரதா குருவியோட சண்டை போடுவாங்க. இருங்க, சண்டை போடாதீங்க, மத்த பசங்க டிஸ்டர்ப் ஆவாங்க, அதான் நான் பேசுறேன்ல. அப்படி சொல்லிட்டு அவங்க போன் எடுத்து உடனடியாக ராதாபுராக்கு போன் அடிச்சு, ராதா டீச்சர் உடனடியாக என்னுடைய அறைக்குள்ள வாங்க, அந்த விதமா சொல்லிட்டு போனை வச்சிருவாங்க. அப்ப அந்த ராதாபுரா அந்த ஒரு அறைக்கு வருவாங்க. அங்க இருக்கிற அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ பார்த்த உடனே அந்த புறாக்கு எல்லா விஷயமும் புரிய வந்தது மற்றும் கோவத்தோட ரொம்பவே சத்தமிட்டு, கிளாஸ் ரூம்ல அட்டகாசம் பண்ணது இல்லாம உன்னுடைய அம்மாவை கூட்டிட்டு வரியா நீ? அப்படி சொன்ன உடனே கீர்த்தி குருவி மற்றும் நவ்யா காக்கா ரொம்பவே பயந்து போயிடுவாங்க. அதோட அந்த காவிய புறாக்கு பயங்கரமா கோவம் வந்துரும். உடனடியாக அந்த ராதாபுராவை பயங்கரமா அடிக்க ஆரம்பிப்பாங்க. மேடம், அந்த சிசிடிவி காட்டுங்க, யார் தப்பு பண்ணாங்கன்னு தெரியும். அப்படி சொன்ன உடனே பிரின்சிபல் சாரதா கிளி உடனடியாக அந்த சிசிடிவியை காட்டுவாங்க. அப்போ அந்த ராதாபுரா பாப்பாங்க, தன்னுடைய மகள் தான் அட்டகாசம் பண்ற மாதிரி தென்படும். அதோட அவ்வளவுதான், அந்த ராதாபுரா அங்கிருந்து தப்பிச்சுட்டு ஓடி போயிடும். காவிய குருவி மற்றும் ஆகாஷ் காக்கா எந்த ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டாம தங்களுடைய பசங்களை படிக்க வைக்கிற மாதிரி அவங்க கிட்ட பேசி அங்கிருந்து கிளம்பி போயிடுவாங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிள் எதிர்க்க புருஷன் ஆகாஷ் காக்கா ரெடி ஆயிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட அவருடைய மனைவி மாலினி குருவி பறந்து வந்தது. என்னங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கொஞ்சம்னா எவ்வளோ நேரம் மாலினி? ஒரு 10 நிமிஷமா, இல்லை 15 நிமிஷமா, இல்லை அரை மணி நேரமா? ஏதோ ஒரு டைம் சொன்னால் நல்லா இருக்கும்ல. வெறும் 10 நிமிஷம் போதுங்க. அப்படின்னா என்னன்னு சொல்லு மாலினி, உனக்காக நான் 10 நிமிஷம் காத்திருப்பேன். நான் என்னுடைய அம்மாவான ராதாபுராவை போய் பார்த்துட்டு வரலான்னு நினைக்கிறேங்க. அட, ராதாபுரம் ஒன்றும் உன்னோட சொந்த தாய் கிடையாது, அவங்க ஒன்று வெறும் வளர்த்தாங்க, அதனால வளர்ப்பு தாய் தானே. நாங்க இந்த விஷயத்தை எப்பயோ மறந்துட்டோங்க. அவங்க பேருக்கு தான் எங்களுடைய வளர்த்த தாய், ஆனா சொந்த தாயை விட அதிக அன்பு காட்டினாங்க எங்க மேல. அதனால ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வரலாம்னு நினைக்கிறேன். சரி, போய் பார்த்துட்டு வா. இதுதான் ஃபைனல் வாட்டி. நான் இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, ஆனால் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ மாலினி. திரும்பி நம்ம அவங்க வீட்டுக்கு போகிறது அவங்க இறந்து போன மட்டும்தான். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ மாலினி. போய் உங்கள் அம்மாவை பார்த்துட்டு வா. இப்போ நீங்க கூட எங்க துணைக்கு வந்தா நல்லா இருக்கும். எனக்கு ஆஃபீஸில் வேற நிறைய வேலை இருக்கு மாலினி, நீயே போய் பார்த்துட்டு வந்துரு. சரிங்க. அந்த விதமா சொல்லிட்டு அந்த மாலினி குருவி அந்த வீட்டுல இருந்து கிளம்பி போவா. அப்படி அந்த மாலினி குருவி தன்னுடைய வீட்டை நோக்கி முன்னோக்கி பறந்து போயிட்டு இருக்கும்போது அதோட வழியில மங்கா கொக்கு தென்பட்டது. ஏண்டி மாலினி, உன்னுடைய அம்மாவை பார்க்க வரீங்க? ஆமாடி, அம்மாவை பார்க்க தான் நான் கிளம்பி போறேன். சரிடி, நீ முதல்ல கிளம்பு. உனக்காக உங்கள் அம்மா ரொம்பவே காத்துட்டு இருக்காங்க. நான் இருட்டினதுக்கப்புறம் நான் மறுபடியும் சந்திக்கிறேன். ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி திரும்பி பேசணும்னு சொன்னல என்னாண்ட. ஆமாடி திருட்டு மங்கா, மறந்து போகாத. இருட்டினக்கு அப்புறம் ரொம்பவே முக்கியமான விஷயத்த நான் உன் கூட பேச வேண்டியது இருக்கு. அம்மா பத்தி எல்லாம் சில விஷயங்களை யோசிக்க வேண்டியது இருக்கு மற்றும் சில நிர்ணயங்களை எடுக்க வேண்டியது இருக்கு. அதான் அம்மாக்காகன்னு சொல்லிட்டல, கண்டிப்பா நான் உன்னை சந்திக்கிறேன் இருட்டினக்கு அப்புறம். இப்போ போய் நீ அம்மாண்ட பேசிக்கிட்டு இரு, சரியா? அந்த விதமா சொல்லிட்டு அந்த மங்கா கொக்கு அங்கிருந்து கிளம்பி போயிடும். பெட் மேல தூங்கிக்கிட்டு சோகமா கண்ணுல இருந்து தண்ணி சொத்த அழுதிட்டு இருக்கிற ராதாபுரம் ஆண்ட வளர்ப்பு மகளான மாலினி குருவி பறந்து வருவா. அம்மா, நல்லா இருக்கீங்களா? நான் எப்படி இருந்தா என்னம்மா, நீயும் மாப்பிள்ள நல்லா இருக்கீங்கள? அது மட்டும் இல்லாம பசங்களை கொண்டு வரலையா நீங்க? உன்னுடைய மருமக என்னையும் போக கூடாதுன்னு சொல்லியிருக்காருமா. ஆனா உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியல. நான் உன்னை எப்படியாச்சும் பார்க்கணும்னு நான்டா வந்தேம்மா. ரொம்ப சந்தோஷம்மா. என்னை பார்க்காம இருக்க முடியாதுன்னு சொன்னல, அதனால சில நாட்கள் இருப்பியா? இல்லைன்னா திரும்பி உடனடியாக நீ கிளம்பி போயிடுவியா? கொஞ்ச நாள் நான் கண்டிப்பா இருப்பேம்மா. அந்த சில நாட்கள் தங்கறதுக்கு மாப்பிள்ள ஒத்துக்கிட்டாரா? ஒத்துக்கிட்டாரு. அதனால தான் உங்களாண்ட வந்தேன். நான் எது பண்ணாலும் இந்த வாரத்துக்குள்ள உங்களுக்காக எல்லாமே பண்ணி ஆகணும். கண்டிப்பா எல்லாமே பண்ணுவேன். அப்படி என்னத்த ஒரு வாரத்துக்குள்ள எனக்காக பண்ண போற கண்ணா? அதான் நீயே பார்க்க போற இல்ல மம்மி. அப்புறம் நான் எல்லாம் எதுக்கு இது சொல்லி? அப்படி தாய் மற்றும் மகள் பேசிட்டு இருக்கும்போது சாயந்திரமாச்சு. மங்கா கொக்கு குருவியோட வீட்டுக்கு வந்துச்சு. அம்மா, மங்கா கொக்கு வந்திருக்கேன். நான் கொஞ்ச நேரம் வெளியில பேசி அவளை அனுப்பி வச்சுட்டு வரேன். சரிம்மா. அப்படி தாய் குருவி ஒட்டுக்குதுனால அந்த மங்கா கொக்கு மற்றும் அந்த குருவி அந்த வீட்டை விட்டு பக்கத்துல இருக்கிற மரத்தின் கிளை மேல வருவாங்க. என்னடி மாலினி, என்கிட்ட முக்கியமான விஷயத்த அம்மா பத்தி பேசணும்னு சொன்னேன். ஆமாடி மங்கா கொக்கு, அதான் அம்மாக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணலான்னு நான் யோசிக்கிறேன். இனிமேல் என்னால அடிக்கடிக்கு இங்க வர முடியாது.
அப்படி அம்மாவுக்கு மட்டும் கல்யாணம் பண்ணணும்னு வச்சுக்கேன், அம்மாக்காக வந்த அப்பா அவங்க 2 பேரும் துணையா இருப்பாங்க. உன்னோட யோசனை ரொம்ப அருமையா இருக்கு. இது அனைத்தும் நீ தாண்டி செயல்படுத்தணும் மங்கா கொக்கு. உனக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா சொல்லு. எனக்கு எல்லா விதத்திலயும் அவரை பிடிக்கணும். எங்க அம்மாவுக்கு கரெக்டா செட் ஆகணும். அப்பதான் அம்மா கல்யாணம் பண்ணுவேன். கண்டிப்பா மாலினி, எனக்கு தெரிஞ்ச கோபி கிளி ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு கல்யாணம் ஆகலைன்னா அவரை கால் பண்ணி கூப்பிடுறேன். அவரை நீ பாரு. உனக்கு பிடிச்சிருந்தா இந்த கல்யாணத்தை பத்தி பேசலாம். அப்புறம் ஏன் தாமதம் பண்ற மங்கா கொக்கு? சீக்கிரமா அவரை கூப்பிட்டு வரவை. நான் போய் அம்மா அண்ட இந்த விஷயத்த பேசுறேன். சரிடி மாலினி. அப்படி சொன்ன உடனே அந்த மாலினி குருவி அங்கிருந்து கிளம்பி தன்னுடைய தாயாண்ட வந்தது. என்னம்மா மங்கா கொக்காண்ட எல்லாத்தையும் பேசிட்டியா? அம்மா, நான் இப்போ உன்கிட்ட தான் பேசணும்னு நினைக்கிறேன்ம்மா. எனக்காக துணை தேடி கொண்டு வர விஷயத்தை பத்தி தானேம்மா கண்ணு. அப்படி ராதாபுரா சொன்ன உடனே அதை கேட்டு மாலினி குருவி ரொம்பவே ஆச்சரியத்தோட பார்த்து, இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியுமா? எனக்கு மகனாக இருக்கிற என்னுடைய மாப்பிள்ளை ஃபோன் பண்ணி தன்னுடைய சூழ்நிலை சொல்லிட்டு உன்னை அடிக்கடிக்கு அனுப்ப முடியாதுன்னு காரணத்தையும் தெரிவிச்சு, அதனால இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு துணையா இன்னொருத்தர் இருப்பாருங்கன்னு சொல்லி இந்த முழு விஷயத்தையும் ஒரு மாப்பிள்ளையா நான் உங்ககிட்ட சொல்ல ஒரு மகனா உங்களுக்கு தெரிவிக்கிறேன்னு சொல்லி தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் யோசிக்க பாருங்கன்னு என்னாண்ட சொன்னாரு. அதனால நீ என்ன யோசிச்சம்மா? மாப்பிள்ளை சொன்னது சரின்னு தோணுச்சு மாலினி. கஷ்ட காலத்துல இருக்கும்போது மகளை நான் எந்த ஒரு உறவினரும் வந்து நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க. அதுவே துணைக்குன்னு ஒரு ஆள் இருந்தா நம்மள நல்லபடியா பார்த்துப்பாரு. எந்த ஒரு உதவிக்காகவும் ஏங்க தேவையில்லை. அம்மா, அப்படின்னா நீங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட மாதிரி தானே? ஆமாம்மா, நான் கண்டிப்பா ஒத்துக்கிறேன்டா கண்ணு. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது மங்கா கொக்கு கோபி கிளி அழிச்சுக்கிட்டு அவங்களாண்ட பறந்து வந்தது. ராதாபுரா மற்றும் கோபி கிளி ஒருத்தர் பார்த்துக்கிட்டு அவங்க பேசிப்பாங்க. அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சு போனதுனால அவங்க 2 பேருக்கும் ஒரு நல்ல நாள் பார்த்து கல்யாணம் பண்ணுவாங்க. அப்ப அவங்க 2 பேரும் கை வணங்கி கும்பிடுவாங்க.